பாஞ்சாலியையும் அடிமையாக்கியவுடன் கௌரவர்கள் எழுந்து ஆடுகிறார்கள், குதிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். இப்போது துரியோதனனுக்கு ஒரு கொடூரமான எண்ணம் ஏற்படுகிறது. அடிமையானவர்கள் 6 பேர் அல்லவா, 5 பேர் தான் இருக்கிறார்கள். அந்த 6வது அடிமையும் அழைத்து வர வேண்டுமே. யாரடா? தேர்ப்பாகா, இங்கே வா, நீ சென்று பாஞ்சாலியை சபைக்கு அழைத்து வா என்று அனுப்புகிறார். போன தேர்ப்பாகனுக்கும் பாஞ்சாலிக்கும் இடையில் அந்த உரையாடல் ஆச்சரியமாக நடக்கிறது. அவள் அருமையான கேள்வி கேட்கிறாள். பெண்ணை வைத்து ஆடுவதாக நாம் வரலாற்றில் கேள்விப்பட்டதில்லை. மனைவியை வைத்து ஆடியிருக்கிறார் என் கணவர். ஒரே ஒரு கேள்வி, தேர்ப்பாகா, தன்னை வைத்து ஆடிய பின் என்னை வைத்து ஆடினாரா, என்னை வைத்து ஆடிய பின் தன்னை வைத்து ஆடினாரா? இதற்கு விடை கேட்டுவிட்டு வா.